ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இட்லி சாம்பார், தோசை சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த தோசைக்கு நம்ம கிறிஸ்பாக வரத்துக்கு எவ்வளோ அளவில் போடணும் அரிசிலான்னு பாருங்கள். இந்த பாருங்கள், சாம்பார் இந்த மாதிரி தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 கப்பு பச்சரிசி, 3 கப் புழுங்கரிசி தண்ணி ஊற வச்சுருங்க. புழுங்கரிசினா இட்லி அரிசி. அப்புறம் 6 கப்புக்கு 1 கப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு, சாஃப்டாக வேணும்னா இந்த மாதிரி இந்த திக்காக ஊற்றணுங்க. கிறிஸ்பாக வேணும்னா எனக்கு கொஞ்சம் தண்ணியாக கலந்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இது இவ்வளோ காய் போடுறேன் பாருங்கள். பம்கின், கேரட்டு, சவ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அது 1/2 கப்பு பயத்தம்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பை நல்லா 2 வாட்டி கழுவிடுங்க. எப்பயுமே பருப்பு எல்லாமே 2 வாட்டி கழுவிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க பெஸ்டிசைட், இன்செக்டிசைட்லாம் போகும். அப்புறம் இந்த காயெலாம் இப்படி தனியாக க்யூப் மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், க்யூபாக. எல்லாம் நம்ம ஒரே குக்கரில் போட்டு பண்ண போகிறோம். ஈஸியாக, ரொம்ப ஈஸிங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணலாம். ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். அதுவும் பம்கின் போடுறதுனால பரங்கிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எல்லாம் கலந்துட்டேன், எல்லாம் போட்டாச்சு. காய், பருப்பெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு கட்டி பெருங்காயம் பெரிய கட்டியாக போடுங்க. அது மாதிரி போட்டுட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. 2 கப்பு இல்லை அதுக்கு மேலே கூட ஊற்றலாம், பார்த்துக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு 4 விசில் வைங்க. நல்லா வெந்துடும். அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஆறட்டும். நம்ம அந்த சமயத்தில் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, சிவப்பு மிளகா, வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுருங்க. இதை நம்ம பொடி பண்ணிக்கணும். வறுத்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆறட்டும். அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சிடணும். கொஞ்சம் கொரப்பாகவே இருக்கலாம், ரொம்ப நைஸாக வேணும்னு கிடையாது. அது மாதிரி பண்ணி வச்சுட்டு, நீங்கள் இப்போ குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிடுங்க ஒரு நல்ல கரண்டியை போட்டு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் போட்டு கலந்து விட்ருங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போயே எனக்கு வாசனை வருது. இதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, கடுகு, சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம சாம்பார் மிளகாத்தூள் இருக்குல்ல, அது அரை டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுக்குங்க. அதுலேயே வறுத்துருங்க. அப்புறம் நம்ம சூடான தண்ணி ஊற்றணும். 1/2 கப்பு, 1 கப்பு நீங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூடு தண்ணி தான் ஊற்றணும். நல்லா பார்த்துக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே சாம்பார் இந்த சாம்பார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். சூப்பர் டேஸ்டி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், இன்னும் திக்னஸ் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். வெந்நீர் கலங்க. எப்பயுமே கடைசி நேரத்தில் இது பண்ணிங்கன்னா இந்த சமயத்தில் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இட்லி சாம்பார் மாதிரி இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்லாம். நெய் கொஞ்சம் மேலே ஊற்றி. ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.